இல்லவே கேட்டோம். சரி வந்திருக்கிறேன் நானு. எங்க மாமா வந்திருக்கிறாரு, அண்ணன் கண்ணன் வந்திருக்கிறார், தம்பி சோதனை வந்திருக்கிறான், பாடி இருக்கிறவங்க அப்புறம் சித்தரத்துல வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் என்ன சமாதானம்? உங்களுக்கு உயர்ந்த சமாதானம் எனக்கா? தாழ்ந்த சமாதானமா? எனக்கு கவனிமாபுரம் பட்டணத்தில் உயர்ந்த சமாதானம். அம்மா சொல்லிய வார்த்தையின் பிரகாரம் ஆமா இதுதான் அரசர்கள் அமர்ந்திருக்க சபையா? ஆமாம்மா. என் தந்தையரகப்பட்டவர் செய்யக்கூடிய மனம் ஆமா நிச்சயம் என்று சொல்லக்கூடிய இந்த வழியாக வில்லை வளைப்பதற்கு ஆமா அவனையில் இருந்து வந்து அமர்ந்திருக்கும் அரசர் அனைவரும் அமர்ந்திருக்கிறார். ஆமா இன்னார் இன்னார் இவர் இவர் என்று எனக்கு தெரியாது. ஆமா நான் கேட்க கேட்க இவர் இவர் யார் என்று எனக்கு எடுத்துரைப்பாய் அம்மா. ஆகட்டும் அம்மா. சொல்றியா? அது ரத்தினமுடி தரித்து முடித்தரித்து உத்தமரை போல் அமர்ந்திருக்கிறாரே அவர் யார், என் நாட்டுக்கு சேர்ந்தவர் என்று எனக்கு தெரியாது. நீ எடுத்துரைப்பையா? அரசே வணக்கம். அரசே துரியோதன மகாராஜன் பேரரசை எடுத்து சொல்லி 56 தேசத்திற்கும் பேரரசனாக விளங்கும் துரியோதன மன்னன். அடி அவரை தவிர மன்னர் அருகில் அமர்ந்திருக்கோம். அவரை தவிர மன்னர் அருகினில் அமர்ந்திருக்கிறாரே அவர் யார், அவர் என் நாட்டுக்கு சேர்ந்தவர். இருக்கட்டும். நாட்டை சேர்ந்தவர் காந்தார தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சௌபலராஜன் பிள்ளை ஜகனி மாமன் என்று பெருமையா சொல். காந்தார தேசத்தை ஆளக்கூடிய சௌபலராஜன் பெற்ற ஜகனி மாமன். அடி சூரிய பிரகாசம் அவர் சிறப்புடன் அமர்ந்திருக்கிறார். அனைத்து நாட்டு அரசரம் அமர்ந்திருந்தாலும் ஆமா சூரிய பிரகாசம் போல அமர்ந்திருக்கிறாரே இவர் யாருமா? அரசே வணக்கம். அரசே நீங்கள் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர்? அங்கு தேசாதிபதி கர்ண மகாராஜன். அடி அவரை தவிர மன்னர் அவர் அருகில் அமர்ந்திருக்கிறார். அவர் யார் என்று எடுத்துரையம்மா. அன்னவருக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறாரே
அவர் யார்? என் நாட்டுக்கு சேர்ந்தவர். அவர் பெயர் என்ன? ஆமா சொல்லுமா. அரசே வணக்கம் அரசே. நீங்கள் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், உங்களுடைய பேர் என்று சொன்னால்? மரகதத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் ஜராசந்தன். அப்படியா? என்னை பத்தி பெருமையா சொல்றேன். அவருக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறாரே அவர் யாரம்மா? சிசுபால மன்னன் பெருமையா சொல்லு. அப்படியா? அது மட்டும் கிடையாது. நொடிக்குள்ளே கல்யாணத்தை முடிப்பேன் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. நீங்கள் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர்? எனக்கு தெரியாதா? மலைநாட்டு மன்னன் கொஞ்சம் பேர்த்து மகாராஜா. கொஞ்சம் போ. ஆகட்டும் அரசே. என்னை பத்தி பெருமையா சொன்னா உனக்கு 2 சட்டி ஒரு புறா வாங்கி கொடுக்குறேன். அம்மா, மலை நாட்டை ஆண்டு வரக்கூடிய மலைநாட்டு அரசனா? அமர் ஆமா அனைவரும் இருக்கிறார். அம்மா பார்த்தால் தோழி. அம்மா அடி எங்கடி அவர் எங்கடி அவர் வருவார் வருவார் என்று நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அடி ஆசை கொண்டேனே. என்னிடத்தில் பேசுவார், என்னை பாசமாய் அழைத்து செல்வார் என்று நான் ஆசை கொண்டு இருக்கின்றேன். அம்மா தோழி சொல்லுங்கள் அம்மா. இங்க பாருடி. அடி நங்கையே நீ வாரா. என் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இவர் இன்னார் இன்னார் என்று அறிந்து வைத்து இருப்பவள் நீயே. எங்கேயாச்சும் இந்த இளவரசர்கள் அனைவரும் அமர்ந்திருக்க சபையில் எங்கனா இருக்காங்களா? எங்கனா பாருடி பாருடி அம்மா. அம்மா பார்த்தால் 5 சிம்மாசனம் மற்றும் காலியாக இருக்கிறது, யாருமே கிடையாதம்மா. இந்த சுயவர வேள்வி நடக்க கூடாது. தந்தையார் இடத்தில் சென்று போய் சொல்லிவிட்டு சுயவர வேள்வியை நிறுத்திடணும். 5 ராஜாக்கள் இல்லாத பிறகு இந்த சுயவர வேள்வி நடந்தது உண்டானா என் எண்ணம் எல்லாம் வீணாக போயிடும். நிறுத்தி விட வேண்டும். ஆமா, அதனால தந்தையை பார்க்கலாமா?
இந்த சுயவரவை வேள்வி வேண்டாம் அப்பா. அனைத்து நாட்டு அரசரை இருக்கிறாரப்பா. இந்த சுயவர வேள்வியை நிறுத்தி விடுங்க. வேண்டப்பா. அப்பா வாங்க. உன் மனக்கவலை என்னவென்று எனக்கு தெரியும். இருந்தாலும் வேஷமூர்த்தி ஆக்கிரம் செய்திருக்கிறார். வில்லாகப்பட்டதை என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், யாராயிருந்தாலும் சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த வில்லையாகப்பட்ட வளைக்க முடியாது. அதனால யார் ஒருவன் குண்டியின் வயிற்றிலே பிறந்திருக்கிறாரோ அவர்கள் தான் வளைக்க வேண்டும் என்று சொல்லி ஆக்கிரம் செய்திருக்கிறார். அதனால் அஞ்ச வேண்டாம். இந்த வில்லை வளைப்பதை இவர் ஆச்சாரங்களிலே கல்யாணமா என்ன விஷயம்? கல்யாணம் கல்யாணம் எதிர்பார்த்திருக்கணும். எப்பயா மனவேதனை இருக்கிறார். இருந்தாலும் ஒரு வார்த்தை, இந்த வில்லாகப்பட்டு இருக்கிறாரு வளைத்தது ஆனால் கண்டிப்பாக என் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன். வில்ல வளைக்கணுமா? அங்க மச்சத்தை இருக்கணுமா? நான் என வளைக்கிறதோ இல்லை. எனக்குதான் மரியாதைங்க. எனக்குதான் மரியாதை. என்ன வில்ல வலிக்கிறதுக்கு ஆமா பாரு, வில்ல வலிச்சாதான் பொண்ணு. அப்படி வில்ல வலிக்காத விட்டுட்டேன்னா ஒரு டஜன் அடி உனக்கு. யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அது வில்லு. எனக்கு மட்டும் அது அரும். புள்ளுக்கிட்ட எதுக்கிட்டாலும் அடி ஞாபகம் வச்சுக்கோ. ராத்திரி பூரா வாங்கிக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. பட்டு சட்டு பட்டு வேட்டு பொண்ணுக்கு பட்டு படம் அந்த பொண்ணு யாரு கல்யாணம் மகளுக்கு தானே. அதுக்கு நீ இப்ப என்ன ரெடி சாமி மானா வில்ல வளைச்சா இந்த பொண்ணு வில்ல வளைக்கல அந்த பொண்ணு சொல்லி அந்த பொண்ணு தானே. நான் சொல்லிக்கிறேன் இந்த சொல்லிக்கிறேன் சொல்லி அடி வாங்கி ஆகலடா. ஒரு டஜன் அடி ஒரு டஜன் எல்லாமே ஒரு டஜன் கொடுத்த மாதிரி ராஜா மன 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 என்னடா குரல் பிறந்தவனே வெள்ளு வலையில கை கட்டினா அதுமா நாளைக்கு சொல்றது இல்லை முன்னாடியா
என்ன வளர்ச்சியா நீ கையை தூக்குன்ட்டேன் யா எத்தனை நாள் எங்க பாப்பால கொண்டு குப்புன்னு சாத்தினுப்பேன் கையை எவ்வளவு நான் கூட கீழே அடிச்சுக்கோ 12 டஜனு 12 இருந்தாலும் அதாவது தேசமுத்து சொல்லியிருக்கிற வண்ணமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சிறப்பாக குந்தியின் வயிற்றிலே யார் ஒருவன் பிறக்கிறாரோ அவனுக்கு மட்டும்தான் இந்த வெள்ள வளையது. ஆனா இருந்தாலும் அந்த கர்ணவராயனாகட்டும் அது என்று யாருக்கும் தெரியாது, குந்தியின் வயிற்றிலே யாருக்கும் தெரியாது. அதனால சாட்சியார் கருணாகட்டவன் சிறிதேன் வண்டவரால் எடுத்து நாணயத்தை தொண்டு செய்து விட்டார். அவன் வளர்ச்சிருந்தவன் தான் விட கொடுக்கணும். இதற்கு மேல் கருணாகவன் வந்து பேசுவார். இந்த வலையில் வில்லை வளைக்க முடியவில்லை என்றால் யாராலும் வளைக்க முடியாது. வில்லிலே தேர்ச்சி பெற்ற இந்த கண்ணன் வில்லை இழந்தால் 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000, 1000க்கு லட்சம், லட்சத்துக்கு கோடி, கோடிக்கு சட்டம். இப்படி பாலம் ஏற்கக்கூடிய இப்பேற்பட்ட கண்ணை வளைக்கலன்னா இந்த பொண்ணு கெட்டுதான். இந்த வில்லை நான் வளைக்கலாமா? இந்த பூவையை பார்த்தால் போக மனம் வரவில்லை. அப்படி இந்த பூவை இந்த வில்லை நான் வளைத்து விட்டால் இந்த பூவை எனக்கு சொந்தமாகி விடுவார். ஏனென்றால் பாஞ்சால மன்னனுக்கு எனக்கு பார்த்தால் இந்த பெண்ணிற்கு மக ஆகணும் இல்லையா? அது சொல்லிட்டு போக வந்த ஆகட்டும். மாமா இந்த பாஞ்சால மன்னனுக்கு அறிவே இல்ல மாமா. கிடையாது. வில்லங்கட்ட போய் வச்சுக்கலாமா? அத்தானே பேரரச துரியோதன நான் வந்திருக்கிறேன். கம்முனு பொண்ணு என்கிட்ட கொடுத்தேன் நாமானே. பேரரசு வரவல்ல என்ன வேலை? நேரா பொண்ணு பிடிச்சு கூட்டு வந்து மதுராபுரத்துல நம்ம கிட்ட கம்முனு விட்டுட்டு வந்தானே. இவன் இந்த வேலையை வச்சுக்க அறிவில்லாத ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு. இல்ல வரைக்கும் போய் என்னுடைய நிபந்தனம் என்ன தெரியுமா? 60 அடி விட்டயம். உயரம் 60 அடி விட்டயம். இந்த 60 அடி விட்டயத்தில் கீழே இருக்கிறது நிலக்கண்ணாடி, சந்தன கிண்ணம், மேலே மச்சம் இருக்கிறது, சுழண்டு கொண்டிருக்கிறது. மேலந்திர மார்க்கமாக சுழண்டு கொண்டிருக்கிறது. கீழே அந்த கண்ணாடியை பார்த்து வந்தமாகவே பிள்ளை வளைக்க வேண்டும், நாடி ஏற்ற வேண்டும். ஒரு துவாரத்தில் சென்று மச்சத்தை எடுத்து மற்றொரு துவாரத்தில் கீழே வந்து அந்த சந்தன கிண்ணத்திலே விழுந்து சந்திரமாகப்பட்டது. இது ஒரு பெரிய வேலை வச்சுட்டாங்க. இவ்வளவுதானே ஒண்ணு எழுதி எழுத்தாண்டா பட்டா பண்ணிக்கோ. ராஜாக்களே எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். நான் இல்ல வரைக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அப்படிதானே? இந்த பாஞ்சா இந்த வில்லடார வச்சுக்கோ. அதை கட்டத்தை நிறுத்தி இப்ப என்ன பண்ணும்? பின்னாலே அரச பூரா பின்னாலே கேடும். ஆமா இப்படி அப்படி அசைக்கிற போது ஆட்சி தாண்டி 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 அப்படியே எப்படி கேளு. ஒரு வண்டி வரிச்சி அது மேலே ஏறும் போது அடி புடி தூக்கு அப்பதான் வேகத்துல இருந்து போயிடுது. அது மாதிரி பின்னால எல்லாம் கூத்துல போடுங்க. இல்ல வளைக்க முடியும். அப்படி அதை ஜகத்தை நிறுத்தி
நகைக்கிறாயே, நீ நகைக்கிறாய் என்று தெரியுமா? இல்ல இந்த நாட்டின் இளவரசி நகைக்கிறாய். இதை போல தவறு என்றுமே செய்யக்கூடாது. வா, மதி. என்னடா இது இந்த வில்ல மாமா மீச மண்ணு ஓட்டுச்சா? நம்ம மீசை எப்ப மண்ணு ஓட்டுது? மாமா இந்த பாஞ்சாலி கட்டவன் கட்டவனே தேவரும் வளைக்க மாட்டான். ஆமா, எங்கள் மூவரும் வளைக்க மாட்டான். இந்த வில்லை வளைக்க யாவரும் வளைக்க மாட்டான். பார்ப்புகள் தர்மராஜனுடைய வில்லை, பார்ப்புகள் பாஞ்சாலியுடைய வில்லை கெட்டவன் கெட்டவன். நான் வளைக்காவிட்டால் இந்த பாஞ்சாலி கெட்டவன் கெட்டவன் தான். ஆமா, உண்மை. என்னை தவிர கிடையாது. யார் வந்து யாராலையும் முடியாது. யாராலும் முடியாது. இந்த பாஞ்சால மன்னன் செய்த வேலை சரியா? அறிவில்லாத முட்டாள்தானம் பண்ணி போட்டான். கல்லுக்கு ஏன் முள்ளு வேலி? கடலுக்கே கடவாடம், பிச்சனுக்கே பிச்சை, விலங்குக்கு ஏன் சுயம்பர வேண்டி? சரியா? இந்த பாஞ்சாலி அறிவில்லாதனம் பண்ணிட்டா. ஆமா. சரி கேட்டோம். இருக்கட்டும். யார் பாருகிறாங்க? சபையோருக்கெல்லாம் வணக்கம். நான் ஒரு ஏழை பிராமணன். இந்த வில்லை வளர்க்கலான்னு எனக்குள்ள ஒரு ஆசை. ராஜர்கள் தான் வளர்க்க வேண்டுமா? இல்ல மற்றவன் இறப்பான் பரப்பான் ஜோகி ஜெம்பவான் மற்றவது யாராலும் வெள்ள வளர்க்கலாமா? யாராயிருந்தாலும் சரியே, ஜோகி ஜெகவான் கட்சி குட்டி கவிப்பாடி அரப்பா மரப்பா அச்சக்காரன் பிச்சக்காரன் யாராயிருந்தாலும் சரியே, இல்லை வளைத்தால் என்னுடைய மகளாக திருமணம் செய்து கொடுக்கு. அப்ப வில்ல வளர்க்க எனக்கு ஆசையா இருக்கு. கட்டி வள எப்படி? கத்திரிக்காய் கொடுத்தாங்களா? வாழைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய். இந்த ஏழை எங்கடா வாயில போடான்னா பரிதேசி மாதிரி ஒரு ஏழை ஏழை பாப்பானுக்கு உனக்கு நான் இந்த என்னடா அது? என்னை பார்த்து ஏழை பாப்பா இல்லடா, ஏழை பாப்பா சின்ன ஏழை பாப்பா. ஒரு ஏழை பாப்பானு ஏண்டா நகரா ராஜாக்கள் நாங்களே வளைக்க முடியல. அசாத பொண்ணு கோல மச்சாந்திரம் மேல சுழந்து கொண்டிருக்கிறது. கோலமச்சந்திரன் மேல சுழண்டு இருக்குது. அது அறுக்கிறதுக்கு வாக்கில் பேமானி எவனா மட்டும் பொண்ணு சின்ன போய் நடக்கிறேன். சொல்லுங்க, யாராலும் செத்து கொடுத்தா முத்து கொடுப்பாங்களா? அந்த மாதிரி மறைச்சு மறைச்சு குழந்தை இருந்துச்சு கட்டி போட்டு அரிசி போய் பாக்குறியோ? சொல்றியா? பின்ன பின்ன எடுத்து கொடுத்தா முத்து கொடுப்பாங்களா? அப்படி ஐயா அந்த கோலமச்சந்திரன் தூக்கல்ல போட்டுருந்தா தலை மாதிரி யார் வீட்டு போன யார்
சொம்பு வேணாம் அப்படி முக்காடி தான் கரெக்ட் டேய் அதுல எடுக்கணும் ஏண்டா டேய் பாப்பானுக்கு நம்ம கிட்ட சண்டை போட்டு வேணா குண்டு போட்டு வா. ஆமா அதனால நம்மள பத்திரப்படி வாமாட்டோம் ஏமாத்துறோம். ஆனா பிராமணன் யார் விட்டு பண்ணி நம்மடா சேவப்பாங்க நீங்க சொன்னபடியே அந்த மச்சரத்தை அறுத்துட்டேன் அப்ப அறுத்து போய் கொண்டு தான் சொன்னோம் டேய் பொண்ணு எங்க இருந்தா ராஜா விட்டு பொண்ணு நீயாடா யாழ பிராமண டேய் பிராமணா அட யாழ பிராமண அதுக்கு வேற அரசர்கள் அனைவரும் இதை போல சண்டை போட வேண்டாம். வில்லை வளைத்தார் மற்ற ரேகை அறுத்து விட்டார். அப்ப உங்களால நம்ப முடியல. என் கழுத்தில் இருக்கக்கூடிய என் உடலோடு ஒட்டி பிறந்த சந்தனி மாலையை எடுத்து அரசர் முன்பாக வீசுகிறேன். யார் கழுத்தில் விழுகிறதோ அதுதான் என் கணவன். நீங்க மாலையே தான் இந்த பாஞ்சாலியம்மா சத்தியமா என் மருவி கத்திலே உழுதுகிறேன் மேல. ஆமா ஆமா ஐயா, அனைவர் களத்திலே மாலை இருக்கிறது என்று சொல்கிறீர். நான் நெருப்பில் பிறந்த பிள்ளை. அந்த மாலையும் அந்த நெருப்பில் பிறந்தது. யார் களத்தில் இருக்கும் மாலையாகப்பட்டது எரியாது இருக்கிறதோ அந்த மாலையே உண்மையான மாலை. அவரே என் கணவர். அதனால் நான் இப்ப அக்னி மூட்டுகிறேன். அந்த அனைவர் மாலையை அதுல போடுங்க. என் மாலை எல்லா மாலையும் எடுத்து போய் என் மாலை எடுத்துக்கூடாது எல்லா மாலையும் எடுத்து போடணும் என் மாலை கொண்டு எறியக்கூடாது பாஞ்சியாடி உன்னைதான் வந்துக்கிறேன் நான் உன்னை சேருங்க பாஞ்சியாடி எல்லாம் எடுத்து அக்னி பகவானே அக்னி கட்டு கட்டிட்டான் என்னோட யுத்தத்திற்கு வருகிறீர்களா சண்டை செஞ்சுட்டு போ no!